ஆகினால இன்று கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கும்படியாக என்னோடு கூட நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் பக்கம் புதிய ஏற்பாடில் 65 11ஆம் அதிகாரம் மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் புதிய ஏற்பாடு பக்கம் 65. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே உடைய சமூகத்தில் வருகிறேன். அடியனை தாழ்த்தி இந்த வசனத்தினுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் இதை தொட்டு பிட்டு ஆசீர்வதித்து ஆவியானவர் தாமே நாளை என்னோடு பேசும். கர்த்தர் நீ சொல்ல வேண்டியதை சொல்லுவதற்கு கிருபை தாங்க. அடியனை மறைத்து நீ வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே கூட உலகெங்கும் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேளையில கூட, தியானித்து கொண்டிருக்கிற இந்த நாளிலே கூட இந்த 9ஆம் வசனம் சொல்லப்படுது, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். சொல்லுங்க, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஓசன்னா என்று இந்த ஓசன்னா என்ற வார்த்தைக்கு என்ன, ஏன் இந்த ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறார் என்று 3 காரியங்களை நான் சொன்னேன். ஓசன்னா அப்படின்னா பல மீனிங் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த மீனிங் ஓசன்னா அப்படின்னா க்ரை ஃபார் த சால்வேஷன், ரட்சிப்புக்காக நான் கூப்பிட வேண்டும், இல்லைன்னா நாம் ரட்சிப்புக்காக அழ வேண்டும். ரெண்டாவதாக ஓசன்னா அப்படின்னா க்ரை ஃபார் டிவைன் ஹெல்ப். ஓசன்னா என்றால் உதவிக்காக நாம் அழ வேண்டும், இல்லைன்னா கதற வேண்டும். மூணாவதாக ஓசன்னா என்ன, க்ரை ஆஃப் ப்ரைஸ், கண்ணீரோடு அவரை துதிக்க வேண்டும். ஓசன்னா என்ன, கண்ணீரோடு அவரை கர்த்தர் நமக்கு செய்தவர்கள் நினைத்து நாம் அவரை துதிக்க வேண்டும். 3 காரியங்களை இந்த நாளில் கூட உங்கள் மத்தியிலே நான் உங்களுக்கு எடுத்து உதவிக்கு முன்பாக எல்லாரும் என்னோடு கூட இந்த 1ஆம் வசனத்தை பைபிள் எடுத்து 11:1 எடுத்து ஒரு வாட்டி இந்த சம்பவத்தை வாசிப்போமா? அப்போது உங்களுக்கு செய்திக்குள்ளே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாரும் அந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை 1வது வசனத்தை எல்லாரும் எடுத்து வாசிப்போமா? அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்தனியா என்னும் ஊருக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியே 2 வழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்போது அங்கே நின்றவர்கள் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்ப்பதற்கு என்னவென்றால் இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்போது அவர்கள் போக விட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சில மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும், ஓசன்னா கர்த்தரின் நாமத்திலே வருகிற ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், ஓசன்னா ஓசன்னா கர்த்தரின் நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சம்பவத்திலே உங்களுக்கு தெரியும், இந்த சம்பவத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கட்டப்பட்டிருந்த ஒரு கழுதையின் மேலே ஏற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணார்னா, தன்னுடைய சீஷரில் 2 பேரை ஆண்டவர் அனுப்பினார். 2 பேர் யாரும் தெரியுமா? 2 பேர் யாருன்னு தெரியுமா? வேதத்தில் 2 பேர் சொல்லப்பட்டிருக்கு, யாரும் இல்லை. பொதுவாக வேத என்னவர் இப்படியாக சொல்கிறார்கள், ஒன்று அது பேதுருவாக
இல்லை பேதுருவும் யோவானாக இருக்கும். ஏன்னா இயேசுக்கு ரொம்ப நெருக்கமான உடையில யார் என்றால் பேதுருவும் யோவானும் அவருடைய சகோதரர்கள் யாக்கோபும். இந்த ரெண்டு பேர் பேதுருவும் யோவானா இருக்கக்கூடும் என்று அவருக்கு பாருங்க. அவருக்கு அந்த டாஸ்கில் ஆண்டவர் கொடுத்த இந்த சம்பவத்தில் அவர் என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் ஆண்டவர் போய் அந்த கழுதை குட்டி அழுக்கும்படியாக சொல்லி அனுப்பினார். அனுப்பி இந்த சவாரி வந்தது என்று நம்ம வேட்டில் வாசித்தோம். இப்போது நான் சொன்ன இந்த முதல் குறிப்பு கிரை ஃபார் த சால்வேஷன் எப்படின்னா, ஓசன்னா உன்னத, ஓசன்னா கர்த்தர் நாமத்தில் ஒரு ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் அப்படின்னு ஜனங்கள் எல்லாரும் முன்னையும் பின்னவும் நடக்கிறவங்க கூக்குருட்டார், கத்தினார்கள். அது என்னன்னா, ஓசன்னா என்னை ரட்சியும், ஓசன்னா எங்களை ரட்சியும், ஓசன்னா எங்களை ரட்சியும், இயேசுவே எங்களை ரட்சியும், மேசியா எங்களை ரட்சியும் என்று அது ஒரு பொருளாய் காணப்படுகிறது. பாருங்க, நீங்க இதுக்கு இந்த முதலாவது குறிப்பை நான் வாசிக்கப்பட்ட இந்த சம்பவத்தை தாவீது அவர் எழுதுகிறார் 18ஆம் சங்கீதத்தில். நீங்கள் பக்கம் 679 அதில் 1-6 நம்ம தியானிக்க போகிறோம். அதில் 18ஆம் சங்கீதத்தில் 1வது வசனத்தில் சொல்கிறார் பாருங்க, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். பக்கம் 679, என் பலனாகிய கர்த்தா உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் தட்சிணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கான பாருங்க. என் கேடகமும் இந்த மாதிரி வாக்குறதுல அப்படி அடை என் கேடகமும். ஸோ அவர் யாருன்னா, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், ஆதலால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். இப்போ பொதுவாக நாம் ரட்சிப்புக்காக கதறுகிறோம். ரட்சிப்பில் 2-3 விதமான ரட்சிப்பு இருக்குது. என்னன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தை விசுவாசித்து பாவரிக்கை செய்யும் போது, மனம் திரும்பும் போது ரட்சிக்கப்பட்டு நாசம் எடுக்கிறோம். 2வதாக உதவிக்காக கூப்பிடுகிறோம் பாருங்க, அதுவும் ரட்சிப்பு தான். அவரை நோக்கி கூப்பிடுகிற அந்த கூப்பிடுகிறோம் பாருங்க, ஆபத்து காலத்தில் கூப்பிடுறோம் பாருங்க, அப்போது ஆண்டவர் என்ன பண்ற, ரட்சிக்கிறாராம். 3வதாக கடைசி வரைக்கும் நிலையில் இருக்கிற ரட்சிக்கூட சொல்லப்பட்டிருக்கு. இங்க துதிக்கி 3வது துதிக்கி பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், ஆதலால் என் சத்துருக்களை நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். பக்கத்தில் சொல்லுங்க, யாருக்கு விலக்கி ரட்சிப்பாரா? சத்துருக்களை விலக்கி ரட்சிப்பார். சத்துருக்களே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இந்த உலகத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை, அஃபண்ட் ஆகாதீங்க, உங்க வீட்டாரே உனக்கு சத்துருன்னு சொல்லிட்டாரு. அப்போ சத்துருக்கள் இல்லாம இல்லை. ஆனால் ஆண்டவருடைய சொல்றாரு, அவரு ஓசன்னா என்று அங்க கூப்பிடுற, இங்க தாவீது சொல்கிறாரு, என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவே. அப்படி பாருங்க, ஏன் அப்படி சொல்றாருன்னா, 4ஆம் வசனம் பாருங்க, மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தின. இப்போ அவர் எதிலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும்னா, அவரை சுற்றில சத்துருக்கள் இருக்கிறான், எங்க போனாலும் சத்துரு உருவேலாம். ஆண்டவராக இயேசு சொன்னா பாருங்க, என் நாமத்தின் நிமித்தம் அநேகரால் நீங்க பகைக்கப்படுவீங்க. இப்போ இருக்கிற காலத்துல இன்னும் மோசம். நீங்க ஒரு பெந்தகோஸ்த சபையில இருக்கிற ஒரு ஆவிக்குரியங்க அப்படின்னு நீங்க போனீங்கனாலே, போற இடத்துல என்ன பண்றாங்களாம், நம்மள சத்துருவா பார்க்குறாங்க. ஆனால் ஒரு காலத்தில் அப்படி இல்லை. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவங்க அப்படின்னாலே அவ்வளோ ஒரு மரியாதை இருக்கும், பயம் இருக்கும். ஆனால் இன்னைக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளை எல்லாம் எதிரியாய் பார்க்குறாங்க. ஏன்னா கடைசி காலத்தில் இருக்கிறோம், வி ஆர் இன் த லாஸ்ட் டேஸ். அவர்களை பற்றி இல்லை, அவங்கள ஆண்டவர் அறியாதவங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டு சத்துருக்களை நேசிக்கின்றார். அவங்களோட பல விதமான துன்பமாக பேசுகிறாங்கல்ல, நிந்திக்கிறாங்கல்ல, நீ என்ன பண்ண, திரும்பி பேசு, தலையாடுறீங்க அப்படி சொல்லலை. அவங்களுக்காக ஜபம் பண்ணேன், அவங்களுக்காக ஜபம். சத்துருவே ஸ்நேகி, இதான் நம்ம கற்றுக் கொடுத்தாரு. இன்னும் கடந்த முறை கூட பாஸ்டர் பார்த்தேன், அவர் சொன்னார், ஒரு ஊழியக்காரி இறந்த சம்பவத்தை சொன்னார். அவர் பேரை சொன்னாராம், அவர் அடிப்பட்ட ஒரு பேரை சொன்ன போது அந்த பேர் கிறிஸ்தவ பேராக இருந்ததுனால அப்படியே விட்டாங்களாம், டாக்டர் ஹெல்ப்பே பண்ணலன்னு சொன்னார். அதை ரொம்ப துக்கப்பட்டார்.
பிளட்டு போய் இறந்துட்டான். பிளட்டு போய் அப்போது என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு மனிதனாய் பார்த்துருக்கணும். மதம் மனிதனுக்கு அப்பாற்பட்டது. ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று தான் செய்ய வேண்டும். இன்னைக்கு கடைசி காலத்தில் மனிதனை பார்க்கல, மதத்தை பார்க்குறாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. நம்முடைய ஆண்டவர் மதம் மாற்று அல்ல, மனம் மாற்றுது. ஆமே. பாவியாக வாழ்ந்து கடைசியில் அவங்க எங்கே போகிறான்னா நரகத்துக்கு போகிறான். பாவ பிடியிலே கட்டிலே இருக்கிற அவனை மனம் திரும்ப வைத்து ரட்சிக்கிறார். அவனை நல்ல மனிதனாய் கொண்டு நிறுத்துகிறார். அவனை ஆண்டவர் கட்டி எழுப்புகிறார். சமுதாயத்தில் அவனை காண்பிக்கிறார். காரணம் என்னன்னா, அவனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஓசன்னா அவர் ரட்சகர். ஆமே. யார் அவர்? உலக ரட்சகர். பாருங்க, ஓசன் அவன் சொல்றான், சத்துருக்கள் எனக்கு எப்படி பண்ணான்னா மரண கட்டு அவனை சுற்றி இருந்தான். அதாவது இவனை மரணத்துக்கு பாத்திரவானாய் அவனை தாவீதை கொல்ல வேண்டும் என்று திட்டம் போட்டாங்க சத்துரு. ஆனாலும் அவன் சொல்றான் சங்கீதம் 23 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. எவ்வளோ அப்போ நம்முடைய உள்ளத்துல ஓசன்னா, இன்னைக்கு உலகம் உள்ள ஓசன்னா அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்ல? ஓசன்னா ஆண்டவரே என்னை ரட்சியும் அப்படின்னு இந்த நாள் நம்ம அறிக்கை செய்யணும். ஆமே. நீங்க எந்தெந்த உங்களை சுத்தில எந்தெந்த கன்னிகை வைத்திருக்குன்னு தெரியல, மரண கட்டுகள் இருக்குன்னு தெரியல, சத்துருக்கு இருக்குன்னு தெரியல. நாம சொல்ல வேண்டியதெல்லாம் ஆண்டவரே கர்த்தாவே என்னை ரட்சியும். பாருங்க என்ன எப்படி இருக்கனா, அவங்களுடைய துர்சன பிரகாரங்கள் என்னை என்ன பண்ணுதான்? பயப்படுத்தினார். சில பயம் காட்டுவாங்க பாருங்க, சில பயம் காட்டுவாங்க. அப்படியே என்ன சொல்லுவாங்க? உன்னை வேலையிலேருந்து தூக்கிறேன் பாரு, நான் அப்படி பல எல்லாம் மிரட்டி பயம் காட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா? சத்துருங்க சிலர் பயம் காட்டுவாங்க. உனக்கு நான் பாரு, உனக்கு மந்திரம் பண்ணிடுறேன் பாருவாங்க. உன்னை பாரு, நான் அவனை என்ன சொல்றது, உன்னை ஆளை வைக்கிறேன் பாரு, உன்னை நான் குழி வெட்டுறேன் பாரு, நீ எப்படி வாழ்கிறேன் பாரு, நீ போகிற இடத்துலாம் பாரு, உன்னை என்ன பண்ண போகிறேன், உனக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கிற மாதிரி பண்ணுறேன் பாரு. இப்படிலாம் பயங்கரமாக உலகத்தில் இவன் சொல்ல பாருங்க, இவரை சுற்றிலும் அவரை அப்படியே பயம் காட்டுறவங்களாக பயப்படுத்தினாங்களா. தவளை பார்த்து நீங்கள் தாவீதை பார்த்து கேட்டால் என்னப்பா அப்படின்னா, நீ ராஜா ஆகிடுவியா? நீ ராஜா ஆக முடியுமா? சவுல் எவ்வளோ பேர் ஆள், சவுளோட எவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லா ஜனங்களும் அவர் கட்டுப்பட்டு இருக்காங்க. நீ ஒரு ஆள் என்ன பண்ண போகிற? நீ எங்கே தான் தப்பிக்க போகிற? எங்கே ஓட போகிற? நீ எங்கே போனாலும் உனக்கு அது மரணம் தான் சொல்லி அவனை தாவீதை சொல்லி பயங்க. அவன் தன்னுடைய ஜீவனுக்கு தப்பிக்கொள்ள ஒப்பிரியாக ஓடினான். கர்த்தர் நாமத்தை பயங்கொண்டான். பாருங்க, அப்போ சொல்கிறான் அவன், நீங்கள் 5ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, பாதாள கட்டுகள் என்னை சூண்டு கொண்டது, மரண கண்ணி என்மேல் விழுந்தான். மரண கண்ணி என்மேல் விழுந்தது. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, பாதாள கட்டுகள் அவரை கட்டி கொண்டு போய் பாதாளத்தை போடுற மாதிரி அவரை காத்திருந்துருக்காங்க. கட்டி சொல்ல மாதிரி மலை மேலே தூக்கி போட்டுருவாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று மலை மேலே தூக்கி போட்டுருவாங்களாம். அப்போ அது போல் அவரை பாதாளத்துக்கு கட்டு மேலே இருக்குது என்று சொல்லி தன்னை அறிக்கை செய்து மாத்திரமல்ல, அப்போ சொல்கிறார் 6ஆம் வசனத்தில், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஹல்லேலூயா, அவரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. இந்த வசனத்தில் முக்கியமான ஒரு பாயிண்ட் பாருங்க, ஓசன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலே இருந்தோம்னா நம்ம ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை வீட்டிலேருந்து கேட்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கேட்பார். ஆனால் வீட்டிலேருந்து கூப்பிடுறத காட்டிலும் கர்த்தருடைய ஆலயத்தில் நம்ம நெருக்கப்படும் போது, சிலர் வீட்டிலே நெருக்கப்படுவாங்க. பார்த்துருக்கீங்களா? வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. அப்போ வீட்டுக்குள்ளே இல்லாமல் நெருக்கப்படும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, எங்கே தேடி ஓடுவீங்க? ஆலயத்து தான் ஓடும். வீட்டில் உங்களுக்கு எல்லாம் எந்த நெருக்கமும் இருக்காது, ஆனால் உங்கள் மனசில் நெருக்கப்பட்டிருப்பீங்க. உங்கள் வீட்டில் சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கும். அந்த நேரத்தில் எங்கே வரலாம்? ஆலயத்துக்கு வர வேண்டும். ஆலயத்துக்கு தேவனுடைய ஆலயத்தில் உங்களுக்கு தெரியும், அண்ணா ரொம்ப நிந்திக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு
வழக்கம் போல வருஷம் போல எல்லாம் அவருக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிது. ஆனால் மனதில் நிம்மதி கிடைக்கல. அவர் ரொம்ப துக்கத்தோடு. ஆனால் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்த போது, பக்கத்து பஸ்ல எங்க வந்தா, தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா பாருங்க. கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்டார். ஆமே. வேதம் சொல்லுது, அவன் போகும்போது துக்க முகமா இல்லை. ஆமே. பாருங்க, அவர் சொல்றாரு, என் உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நம்ம சாம்சன் சொல்லியிருக்காரு, ஆபத்து காலம் அவரை கூப்பிடணும்னா ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்தேன். எதுவுமே ஞாபகம் வச்சிருக்கீங்க? 333 மூணு மறக்கவே மறக்காங்க. 333 ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு அப்படி சொல்ல. சங்கீதத்தில் கூட நுழைத்துல சொல்றாரு, அவன் ஆபத்து காலத்துல நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். இந்த நம்பிக்கை ஓசன்னா அப்படின்னு ஆர்ப்பரிக்கிற ஜனங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் கையில் என்ன இருக்கும் சொல்ல மாட்டீங்களே. அம்மா என்கிட்ட ஒன்று கூடம்மா, எல்லார் கையில் என்னதான் இருக்கும் போகும்போது பார்த்துங்களேன், என்ன இருக்கும் கையில் சொல்ல மாட்டீங்களே. ஓசன்னான்னு சொல்ற அந்த துருக்குள்ள கையில் வாசனம் இல்லையா, அது இருக்கும். ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியாதுன்னா, எல்லாம் போகும்போது சின்ன பசங்க பெரிய பசங்க ஜாலியாக என்ன பண்ணுவாங்க, சர்ச்சை போன இன்னைக்கு இது வந்து சிலுவைக்கு முன்பாக இருக்கிற கடைசி ஒரு என்ன சொல்றது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊர்வலம் போன பவனி போன ஒரு நாள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொண்டாடி குருத்தோலை எடுத்து ஓசன்னா ஓசன்னான்னுவாங்க. ஆனால் ஆபத்து காலம் வரும்போது அவங்களுக்கு எங்கே ஓசன்னா என்னது, அவரை நோக்கி கூப்பிடு, அப்போது நீ ரட்சிக்கப்படுவேன். இது தெரியாது. அப்படி கூப்பிட்டு தெரிஞ்சிருந்தா எத்தனையோ பேர் என்ன பண்ணிருப்பாங்க, இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பாங்க. ஆபத்து காலத்தில், மன உடைச்சல் காலத்தில், கஷ்ட காலத்தில், மீள முடியாத காலத்தில், வாழ தெரியாத காலத்தில் அவங்களுடைய முடிவு எங்கே தேடிக்கிறாங்கன்னா மரணத்தை தேடிக்கிறாங்க. ஆனால் உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவராக ஓசன்னா என்று தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிற பிள்ளைகளுக்கு தெரியும் என்ன பண்ணணும். எனக்கு உண்டான நெருக்கத்திலேயே சொல்லுங்க, உண்டான நெருக்கம் இருக்கணுங்க. நெருக்கம் இருக்கணும். எதுவுமே சொல்லுங்க, பக்கத்து சொல்லுங்க, நெருக்கம் இருக்கும். நெருக்கம் இருக்கும். நெருக்கம் இருந்தால் தான் விசாலம் உண்டாகும். ஆமே. நம்ம நெருக்கப்படும் போது தான் சங்கீதக்காரன், நெருக்கப்படும் காலத்திலே கர்த்தர் எனக்கு அடைக்காலமா தஞ்சமாக இருந்தார். நம்ம நெருக்கப்படும் போது தான் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார், நெருக்கத்தை பார்த்து நம்மளை விசாலத்தை கொண்டு போவார். வாழ்க்கையில் நெருக்கம் இருந்தால் தான் நமக்கு உங்களுக்கே ஒரு உணர்வு, இவ்வளோ நெருக்கப்படுறேன்னு, இவ்வளோ நெருக்கப்படுறேன்னு, ஏன் இவ்வளோ நெருக்கப்படுறேன்னு சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிடு. ஆண்டவரே, நான் ஏன் நெருக்கப்படுறேன், நான் ஏன் இவ்வளோ நெருக்கத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் என்னை விசாலமான இடத்தை கொண்டு போனார். அப்போ நெருக்கப்படுவது நல்லது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அப்போ நம்ம நெருக்கப்படும் போது யாரை நோக்கி கூப்பிடணும்? நல்ல காலம் கர்த்தரை நோக்கி சொன்னீங்க. சில சொல்றாங்க ஹஸ்பண்டை நோக்கி கூப்பிடு, நிச்சயமா உங்களுக்கு உதவி கிடைக்காது. மனைவி நோக்கி கூப்பிடுங்க, ஐயோ இருக்கிறதும் போச்சு. அதனால அவங்களுக்கு பையனை கூப்பிடுமே, பையனா அவன் ஒன்றும் உதவி செய்ய மாட்டான். பொண்ணு கொடுமை, யாரோ உதவி. ஏன்னா நானே நெருக்கத்தில் இருக்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் கூப்பிட்டீங்க இந்த வாரத்தில்? என்ன சொன்னாங்க? நானே நெருக்கத்தில் இருக்கிறேன், என்னால் என்ன பண்ண முடியாது, உனக்கு உதவி செய்ய முடியாது, உன்னை ரட்சிக்க முடியாது, காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆனால் நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஆமே. நான் நெருக்கப்படுறேன்ப்பா, மனதளவு நெருக்கப்படுறேன் ஆண்டவரே கர்த்தாவே, இறுதி அளவு நெருக்கப்படுறேன், சரீர அளவு நெருக்கப்படுறேன், சிந்தையால் நெருக்கப்படுறேன்ப்பா. இந்த நெருக்கத்திலேருந்து எனக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியும், உங்களை நோக்கி கூப்பிட்றேன்ப்பா, உங்களை நோக்கி கூப்பிட்றப்பான்னு ஆலயத்துக்கு நீங்கள் வரும்போதே சொல்லிட்டு வந்துருக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி சொல்லிட்டு வந்தீங்க பார்க்கலாம். ஆலயத்துக்கு வரும்போது ஆண்டவரே என்னோட பேசுங்கப்பா, உங்கள் ஆலயத்தில் இருக்கிறேன், உங்கள் ஆலயத்துக்கு நான் வர்றதுக்கு காரணமே நான் நெருக்கப்படுறேனே, என்ன கண்ணோக்கி பாருங்கப்பா ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் வருவீங்களா? கர்த்தர் உங்கள் நெருக்கத்தை பார்க்குறாமே. அதெல்லாம் அப்படியே பல நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உதவி செய்த ஃபாதர் பண்ணார். பாருங்க, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். அபயமிட்டேன். அவர் என்ன பண்ணாராம், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுது அவர் செவிகளில் போய் ஏறிற்று என்று சொல்லப்பட்டு கர்த்தர் நாமத்தை மேண்டது. அப்போ ஆலயத்துக்கு வருவது நம்ம ரொம்ப முக்கியம். ஆலயத்தில் வந்து கர்த்தரை நோக்கி நம்ம சமூகத்தில் ஓசன்னா என்று கூடும் போது நிச்சயமாய் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்,
தம்முடைய ஆலயத்திலேருந்து நம்ம சத்தத்தை கேட்பார். கேட்டு நம்ம என்ன பண்ணுறார் ஆண்டவர் எல்லா இக்கட்டிலேருந்து கர்த்தர் நம்மளை விடுதலையாக்க வரோம். அல்லேலூயா. இப்போ முதலாவதாக நான் என்ன செய்ய வேண்டும் என்ன, ஓசன்னா அப்படின்னா என்னன்னு கேளுங்க பாருங்க. ஓசன்னா என்ன சொல்லுங்க. ஓசன்னா என்ன? ஓசன்னா அவர் கிரை ஃபார் த சால்வேஷன், அவரை நோக்கி ரட்சிப்புக்காக அவர் நோக்கி கூப்பிடுவேன். ஆமே. வெளியே போகும்போது எல்லாம் ஓசன்னா ஓசன்னான்னு சொன்னான்னா, அப்பா நீ ரட்சிக்கப்பட்டியா இல்லையா, முதல்ல ரட்சிப்புக்காக அவரை நோக்கி கூப்பிடு நீ அப்படின்னு சொல்லுவேன். ஆமே. நெருக்கப்படுறங்க சொன்னால் சொல்லுங்கள், ஓசன்னா சொன்னியா உன் நெருக்கத்துலேருந்து கத்தெல்லாம் உன்னை விடுதலை ஆக்குவார். ஆமே. இதுதான் நம்முடைய வசனத்தை, கர்த்தருடைய வார்த்தையை ஆலயத்திலே நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நிச்சயமாக நம்ம என்ன பண்ணுவாரா, சத்தத்தை கேட்டு நம்மளை ஆசீர்வதிப்பாரா. இல்லை இதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பெரிய கிருபை பாருங்க. இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் இந்த 6 வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அந்த கழுதையை ஆண்டவர் என்ன பண்ணார், இயேசு அவரை கொண்டு வர சொன்னார். இன்னைக்கு இந்த கழுதி எத்த முறை தான் சொல்றது, சர்ச்சுக்கு வானம் ஆலயத்துக்கு வானம் வரல மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. சிலர் ஆலயத்துக்கு வருவாங்க, நன்மை பெற்று என்ன பண்ணுறாங்க போயிடுவாங்க. ஆனால் இங்கே வேதம் சொல்வது அவர் ஆலயத்தில் வந்து அங்கே ஆலயத்தில் வந்து தேவனை நோக்கி கூப்பிட்டாராம். இப்போ இயேசு அனுப்புகிறார், கட்டப்பட்டு இருக்கிற அந்த கழுதியை தமிழத்தில் கொண்டு வரும்படியாக ஆண்டவர் அனுப்பினார். ஆமே. இன்னைக்கு அநேக கட்டப்பட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு யார் 2 பேர் அனுப்புறது சொல்லுங்க. நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணுங்களேன். உங்கள் 2 பேரை நான் அனுப்புகிறேன். இப்போ நீங்கள் போங்க, கட்டப்பட்டு இருக்கிற நீங்கள் போய் கட்டை அழுத்துருவாங்க அப்படின்னா எல்லாம் யோசிப்பாங்க, முதல்ல என் கையில கட்டு இருக்கு, இந்த கட்டை எப்படி அவுக்கிறது, கழுத்தில் கட்டுறது இந்த கட்டை எப்படி அவுக்கிறது, காலில் கட்டுறது இந்த கட்டை எப்படி அவுக்கிறது, இப்படி மனசு போகும். ஆனால் பாருங்க, கட்டப்பட்ட அந்த கழுதையை கட்டழுக்கும்படி ஆண்டவர் விரும்பினார். ஒரு காலம் ஏறின சின்ன பசங்க கூட போய் விழலைங்க அது மேலே. பொதுவாக கட்டி வச்சிருந்தான்னு பார்த்தீங்கன்னா பசங்க கூட போய் என்ன பண்ணோம், போய் விளையாடும். அது ஆடோ இல்லைன்னா மாடோ இல்லை கழுதியோ பசங்க என்ன பண்ணோம், போய் அது மேலே உட்காரணும். இந்த கழுது மேலே பசங்க கூட போய் தொடலையா. அப்போது யார் கண்ணுக்கும் அந்த கழுதை இருக்குதுன்னு தெரியல, கழுதை கட்டப்பட்டதுன்னு தெரியல. ஆனால் கட்டை அழுத்த பிறகு கேட்குறான் பாருங்க, வந்து கட்டை அழுத்த பிறகு பார்க்கல. கட்டப்பட்ட மணிகளை ஆண்டவர் சமூகத்தில் வந்தபோது ஆண்டவர் அவங்கள கட்டை அழுக்க சொல்லி கொண்டு வர சொல்லுவார். ஆலயத்தை வரும்போது இது வரைக்கும் கண்ணு தெரியாது, இப்போ தான் கண்ணு தெரியும். இவன் எங்கடா போகிறான் பைபிள் எடுத்துக்கிட்டு. இது வரைக்கும் அந்த கழுதியை யார் கண்ணுக்கா தெரியாது. அதான் உலகம். கட்டப்பட்டு இருக்கும் போது எந்த மனுஷன் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் ஏசை கட்டை அழுத்த பிறகு எல்லா மனுஷன் கண்ணு தெரியும். ஆமே. கண்ணு மட்டும் கேட்பான், ஏன் எங்கே போகிற, எதுக்கு எங்கே கொண்டு போகிற, ஏன் என் பையனை கொண்டு போகிற, ஏன் என் மகளை கொண்டு போகிற அப்படின்னு பாருங்க. நான் சொல்ல போகிறது என்னன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கட்டப்பட்டு இருக்கிற மனிதர்கள் மேலே கரிசனை உள்ளதாக இருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் வீட்டில் கட்டப்பட்டு இருக்கிற யாராக இருந்தாலும் எங்கே கொண்டு வரணும்னா ஆலயத்தை கொண்டு வரணும். ஆமே. விடவே கூடாது. ஒன்று சொல்லிடுங்க, யாராக இருந்தாலும் உன் கட்டு அழுகப்படணும்னா கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா கர்த்தருடைய ரட்சிப்பார். ஆமே. நீ நெருக்கப்படுறியா, நீ மரண கட்டா, வியாதி கட்டா, சத்ரு கட்டா, என்ன கட்டானாலும் ஒரே ஒரு இதாக தான் உன்னை விடுதலையாக்க முடியும். யாரால? இயேசுவால. அந்த ஆலயத்தில் இருந்தார், 18 வருஷமா கட்டப்பட்டு இருந்தா. பாவம், பாஸ்டர் கூட தெரியல. ஆமே. பாஸ்டர் கூட தெரியல, பாஸ்டருக்கு தெரியாது. ஆனால் ஆலயத்தை நடத்துகிற, ஆலயத்தில் இருக்கிற இயேசுக்கு தெரியும். அவர் சாத்தான் கட்டி வைத்தது. ஆமே. அவர் சொன்ன சாத்தான் கட்டி வைத்திருக்க ஆபிரகாமின் குமாரத்தியை அவர் நான் விடுதலை ஆக்கினார். அதுபோல் ஆலயத்துக்கு வரும்போது கர்த்தர் என்ன பண்ணார், விடுதலை ஆக்குறார். அதனால் நீ சொல்லணும், நீ எழுதி வச்சுக்கோ, உன் நாட்களை பாரு. நீ கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தரை தேடாம, கர்த்தருடைய அவர் உனக்கு செய்கிற உன் நெருக்கத்தை அவர் சமூகத்தில் சொல்லாம, நீ அவரிடத்துல வந்து ஜெபிக்காம, நீ எதுவும் பண்ணாம உன் வாழ்க்கையில் என்ன ஆகாது, எந்த கட்டுன்னு நல்ல அழுக்கவே முடியாது. அதனால் வியாதி கட்டாலும் சரி, மரண கட்டாலும் சரி, சாப கட்டாலும் சரி, எந்த கண்ணிங்கனாலும் ஒரே ஒரு இடம், ஓ சொன்னா ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லும் போது கர்த்தர் தம்முடைய ஆலயத்திலே வரும்போது சத்தத்தை கேட்டு ரட்சிப்பார். அல்லேலூயா. அப்போ கட்டப்பட்டிருக்கிறவர்களை, அதெல்லாம் ஃபாதர் பண்ணார், கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டழுக்கப்பட வேண்டும். பாவம் பண்ணலாம். நான் நேரம் இல்லை எனக்கு பாருங்க.
அப்போ இந்த நாளிலே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு நீங்க எப்படி நெருக்கத்தில் இருக்கிறீங்களோ, எப்படியாப்பட்ட பிரச்சனை இருக்கிறீங்களோ, ஆனா ஆண்டவர் நோக்கி என்ன பண்ணமா நீங்க நம்ம கூப்பிட வேண்டும். ஓசன்னா அப்படின்னா என்ன? கிரை ஃபார் த சால்வேஷன். என்னை ரட்சியும் ஆண்டவரே, நான் நெருக்கத்தில் இருக்கிறப்பா, என்னை ரட்சியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்தில். இரண்டாவதாக கிரை ஃபார் த டிவைன் ஹெல்ப். உதவிக்காக, தெய்வீக உதவிக்காக கதற வேண்டுமா? நீங்க என்னோட கூட இந்த வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா 118ஆம் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். 118ஆம் சங்கீதத்தில் நீங்கள் 5ஆம் வசனத்தை பக்கம் 744 அதில் சொல்லப்படுற, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். பாருங்க, அவருடைய எதான் சொன்னாருன்னு, க்ரை ஃபார் த டிவைன் ஹெல்ப். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெய்வீக உதவி தேவைப்படுது ஆண்டவரால். அதான் தாவீது சொல்றாரு, என்ன சொல்றது, எனக்கு ஒத்தாசை வருவது பருவத்துக்கு நேராக என் கண்களில் இருக்குது, உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன், வானத்தையும் பூமியும் படையத்தில் எனக்கு ஒத்தாசை வரணும். பாருங்க, அப்போ நமக்கு நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, ஒரு மனிதராக இந்த உலகத்தில் நாம் வாழணும் அப்படின்னா இந்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வேணும். ஆமென். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாரானால் வேலை செய்வதுக்கு உதவி செய்யணும், படிக்கிறதுக்கு உதவி செய்யணும், எந்த காரியத்தை செய்யறது உதவி செய்ய, பிஸ்னஸ்க்கு உதவி செய்ய வேணும், நம்ம போக வரும்போது வரக்கூட இருந்து உதவி, எல்லாம் A to Z ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நமக்கு தேவை தெய்வீக உதவி. அந்த தெய்வீக உதவி, தெய்வீக ஞானம், தெய்வீக வழிநடத்தல், தெய்வீக ஆசீர்வாதம், தெய்வீக சமாதானம், தெய்வீக சந்தோஷம் வாழ்க்கை இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருப்போம், இந்த உலகத்தில் இருப்போம் உதவியற்றவளாய் காணப்படும். ஆமென். உதவி செய்கிறங்க, அதெல்லாம் கொண்டா கவலைப்படாதீங்க, உதவி பண்ணிடலாங்க அப்படின்வாங்க. ஆனால் எந்த அளவுக்கு உதவி பண்ணுவோன்னு தெரியாது. முடிச்சிடலாங்க, வாங்கிடலாங்க, உங்களுக்கு வேலை தானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு வேலை கிடச்சிருங்க, டிகிரி தானேங்க, அதெல்லாம் முடிச்சிடலாங்க, வீடு தானேங்க, அதெல்லாம் கட்டிடலாங்க. ஆனால் உதவி இல்லாத எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்று தெரிஞ்சிருக்க வேணும், என்னன்னா ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறவர். எந்த நெருக்கத்திலையும் ஆண்டவரே ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். பாருங்க, இந்த வசனத்தை இந்த 118ஆம் சங்கத்தில் தியானிக்க போகிறோம். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தாராம். அப்போ அவர் ஆண்டவர் சத்தத்தை கேட்டு பார்த்தாரு, கொண்டு போய் எங்க வச்சாராம்? கர்த்தர் கொண்டு போய் விசாலத்தை வச்சாராம். சவுல் கொண்டு வைக்கல, சரிப்பா அடுத்த ராஜா தானே, நீ கவலைப்படாத, உனக்கு இப்பயே ஒரு தனிய மாளிகை தர, நீ மாளிகை தந்து நீ இஷ்டம் போல என்ன பண்ண, இந்த என் காலம் முடிவு இங்கே வாழலாமா அப்படின்னு சொல்லி அவன் கொண்டு போய் செய்யல. நான் கர்த்தர் தான் அவனை என்ன பண்ணாராம், அந்த நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்கி விசாலத்தில் கொண்டு போய் வைத்தாராம். 6ஆம் வசனம் சொல்லுது, அவன் சொல்ல போற, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். எப்படி பாருங்க, என் பக்கத்துல நான் கூப்பிடும் போது என் சத்தத்தை கேட்கிற, எனக்கு உதவி செய்கிற கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் என்ன பண்ண மாட்டேன், பயப்பட, மனுஷனுக்கு என்ன செய்வார். எப்படி சொல்ற பாருங்க, பயப்படவே மாட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பவுமே மனுஷர்களுக்கு பயப்படக்கூடாது. மனுஷருக்கு பயப்பட பயம் கண்ணியை வரும். ஒரு வாட்டி பயந்துட்டீங்கன்னா அதையே கண்ணியா மாறி உங்களை வச்சு பயம் காமிச்சுட்டே இருப்பான். மனுஷருக்கு பயப்படவே கூடாது, கர்த்தருக்கு தான் பயப்படும். ஆமென். அப்போ மனுஷனுக்கு என்ன செய்வோம், கர்த்தர் என்ன பண்ணாரு, என் பட்சத்திலே இருக்கிறார், நான் மனுஷனுக்கு பயப்பட. 7ஆம் வசனத்துல பாருங்க, அவர் சொல்ற பாருங்க, எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களின் சரிக்கடலை காண்பேன். நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க ஆண்டவருடைய மாத்திரம் உதவிக்காக நீங்க கூப்பிடும் போது கர்த்தர் உதவி செய்து நடத்துவார் பாருங்க, உதவி செய்து விசால கொண்டு போவார் பாருங்க, உதவி செய்து உங்களை பயப்படாம கர்த்தர் நடத்துறாரு பாருங்க. அப்ப எந்தெந்த சத்துருலாம் உங்களுக்கு குழி வெட்டினாலும் அந்த சத்துருவெல்லாம் அந்த குழியில விழுத உங்க கண்கள் காணும். ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சத்துருக்காக நம்ம என்ன செய்யலாம், இந்த சத்துருவை அப்படின்னு நம்ம எதுவும் பிளான் பண்ண வேணாம். நம்ம பாடின கர்த்தரை சோதனை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆவியான ஒத்தாசையோடு போகும்போது சத்துரு வெள்ளம் போல வந்தாகணும், கர்த்தருடைய ஆவியானவங்களோடு இருந்து ஒடியேற்றுவார். கர்த்தர்களோடு இருந்து பயப்படாத, நான் அவன் கூட தான் இருக்கேன், அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்? அவருக்கு பயப்படுற பயத்தை நமக்கு முன்பாக அனுப்புவாராம். வர்ற சத்துருவெல்லாம் முதுகாட்ட பண்ணுவாராம். ஆமென். ஒரு வழியாக வந்தால் 7 வழியாக போகிறோம். வாழ்க்கையில்
சத்துருக்கள் இருக்கும். சத்துருக்கு இருந்தால் தான் நமக்கு பந்தி இருக்கும். சத்துருக்கு இருந்தால் தான் கர்த்தர் நம்ம கூட இருப்பார். சத்துருக்கு இருந்தால் தான் கர்த்தர் நம்மளோடு இருந்து அவளை சிதறடிக்கப்படுவார். அதனால சத்துரு கண்டு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. சத்துருடைய விழுகை தான் கர்த்தர், சத்துருக்கு சரி கட்டு தான் கர்த்தர் காணப்படுவார். 8ஆம் வசனம் பாருங்க. அவர் சொல்ல, நான் கர்த்தரை மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் மேலே கர்த்தர் பேரில் பற்றுதாயிருந்தாலும். இப்போ 8ஆவது சொன்னா, நான் கர்த்தரை நாமத்தை நம்புகிற எனக்கு அது நலமா இருக்கு. ஆமே, ஒன்று தெரிஞ்சிடும், நலமான வரணுமா, நலமான காரியம் நடக்கணுமா, யார் தான் நம்பணும்? கர்த்தரையே நம்பிடும். ஆமே, அல்லாஹ் சொல்ற, கர்த்தரையே நம்பி ஜீவிப்பேன், கவலை கஷ்டங்கள் எல்லாம் நம்ம பாடுறோம் தீரும் என்ன பாடுறோம் பாருங்க. அப்போ 9ஆம் சொல்லப்பட்டதுக்கு, பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் பேல் பட்டுதான் இருப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவர் மேலே நம்பக்கூடாது, கர்த்தரை நம்பணுமா. 10, 11, 12 3 சொல்லுது, நான் கர்த்தருடைய நாமத்திலே ஜெயம் எடுப்பேன், எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களை போல என்னை வளைத்து கொள்ளுகிறார்கள், முள்ளில் பற்றின நெருப்பை போல் அணைந்து போவார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களே சங்கரிப்பேன். அந்த 3 வசனத்தை பாருங்க. எப்படி அந்த தேனி தேன் இடத்துல விட்டு அதை பிரிக்கவே முடியாது. அதே போல நெருப்பு, அதாவது நல்ல காஞ்ச முள்ளு நெருப்பு பட்டா எப்படி பற்றி, அது போல அவனை பற்றி எரிமுடி வராங்களா. ஆனால் எதை பற்றியும் கவலைப்படல. ஓசன்னா, எனக்கு உதவி செய்கிற கர்த்தருடைய நாமம் இருக்குது. ஆமேன். அவருடைய நாமத்தில் இருக்கு. ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்திலே உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கிறோம். ஆகையினால நம்மளை என்ன பண்ணாதான், நம்ம ஜெயிக்கிறத கர்த்தர் ஜெயிக்க தான் பண்ணுவார் தவிர, அவன் சொல்ல பிறகு அவளை நான் ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. 12ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 13ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். அதான் சொன்ன கிரை. நம்மள முதல் எதிரி பிசாசு. பக்கத்தில் சொல்லுங்க, முதல் எதிரி பிசாசு. எப்படியாவது விழ பண்ணுவான், ஆவிக்குறையிலேருந்து விழ பண்ணுவான், பாவத்தில் விழ பண்ணுவான். இப்படி விழ பண்ணும் போது நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? இவன் சொல்றான், நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். தள்ளிட்டானாம் விழும்படி தாவீதை. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணாராம்? நீ விழுந்தியா, கவலைப்படாதா, வா, கட்டி எழுப்பினாராம். அதான் தாவீது 51ஆம் சங்கீதத்தில் அழுவார். ஆண்டவரே, கர்த்தாவே, என்னுடைய ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு திருப்பி தாங்க, பரிசுத்த ஆவியை எடுத்து போடாது இருக்கேன்னு. அவனை எத்தனையோ முறை சாத்தான் தாவீதை போய் ஏவி விட்ட போது கூட ஆண்டவர் அவனுக்கு கருத்தில் விழுந்தான். ஆண்டவரே, மனுஷ கருத்தில் விழுந்த உடைய கருத்தில் விழ கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தரே எனக்கு பாருங்க, உடைய வாழ்க்கையில நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில, உலக வாழ்க்கையில உங்களை விழ பண்ண காரியங்கள் எது வந்தாலும் நீங்க அறிக்கை செய்ய வேணும். என்னை ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாராமே. நான் எதுலையுமே விடாம என்னை கர்த்தர் தாங்குவாய். என் கால்கள் சறுக்கும் போது அவன் கரங்கள் என்னை தாங்கும். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் அவருக்கு உதவி செய்கிறவராய் காணப்பட்டாராம். அது மாத்திரமில்ல, நீங்க 14 16 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றது, கர்த்தர் என் பலனும் என் கீதமும், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பு கம்பீரம் சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரம் செய்யும், கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்குது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரம் செய்யும் என்று சொல்லி அவர் என்ன பண்றாரு? ஆகத்துல அவருடைய கூடாரத்தை பற்றி சொல்றாரு. இன்னைக்கு அநேகர் கூடாரத்தில் இருக்கிறது பயப்படுறாங்க. எங்க இருக்கிறதுக்கு? வீட்டில் இருக்கிறதுக்கே பயப்படுறாங்க. ஆனா இன்னைக்கு சொல்லுறேன், வீட்டில் இருக்கும்போது கர்த்தர் இருக்கு, ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா, கர்த்தாவே நான் வீட்டில் விழக்கூடாது ஆண்டவர். சில வீட்டில் விழுவாங்க பாருங்க, தண்ணி இருக்குது தெரியாது, காலை வச்சு விழுந்துருவாங்க, எழுந்துக்கும் போது கால் ஸ்லிப் பண்ணி விழுந்துருவாங்க, பாத்ரூம்ல விழுந்துருவாங்க. பிசிக்கலா சொல்றேன், வெளியே தான் சத்துரு விழ பண்ணானா வீட்டிலே நமக்கு நான் அடிக்கடிக்கு சொல்வேன், நமக்கு யாருமே எதிரி கிடையாது, நம்மளே நமக்கு எதிரி. நம்ம முதல் மாம்சமே என்னது? தலையாட்டுறீங்க, நம்மளே நமக்கு எதிரி தான். நம்ம எங்கேயாவது இடிச்சுப்போம், நம்ம எங்கேயாவது தடிக்கு வந்துடுவோம். ஆனாலும் பாருங்க சொல்றாரு, என் கூடாரத்துல, நீதிமான் கூடாரத்துல என்ன இருக்குதான்? கம்பீர ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாம், கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரம் செய்யுமா. அவர் வலது கரத்துல என்ன பண்ணுவாரா?
அவர் உயர்த்துகிறார். ஆமென். கர்த்தருடைய கரம் உங்களோடு என்னோடு இருந்து கர்த்தர் நம்மளை நடத்துவாராக. ஆமென். இப்போ இந்த ரெண்டாவதாக cry for the divine help. எனக்கு உதவி செய்கிற கர்த்தர் உண்டு. பக்கத்தில் சொல்லுங்க, எனக்கு உதவி செய்கிற கர்த்தர், அவரை நோக்கி நான் கூப்பிடுவேன். கால்கள் சரித்தாலும், மரண கட்டானாலும், கன்னிகையானாலும், என்னை சூழ்ந்து எவ்வளோ சத்துருவானாலும் எனக்கு உதவி செய்ய ஒருத்தர் இருக்கிறார். ஆமென். எனக்கு உதவி செய்யறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். எனக்கு உதவி செய்யறதுக்கு ஒருத்தர் இருக்கா. ஓ சொன்னா எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு கூப்பிடும் போது நிச்சயமாக உதவி செய்வார். ஆமென். வாழ்க்கையில் எந்த உதவி ஆனாலும் கர்த்தரிட்டு தான் வருகிறவில்லை. அவர் ஒரு போகிற பொறுமே தழுதலை. ஓ சொன்னா என்ன, என்னை உதவிக்காக கதறினேன். ஆமென். அவர் எனக்கு உதவி செய்தார். கடைசியாக மூணாவதாக ஒரு காரியத்தை வேகமாக நான் சொல்லி முடியும். இது 118 சங்கீதத்தில் கிரை ஓசானா என்ன, கிரை ஆஃப் பிரைசஸ். நாம் ஆண்டவரை கண்ணீரோடு துதிக்க வேண்டும். அதான் ஓசனா. என்ன, கர்த்தர் எவ்வளோ நன்மைகள் செய்தார் பாருங்க. தாவீது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 17ஆம் வசனத்தை பாருங்க. 118, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை விவரிப்பேன். இவ்வளோ அந்த ஒரு வார்த்தையை பாருங்க. கர்த்தருடைய அவர் எனக்கு செய்த எல்லா செய்கை, நான் சாவல ஆனால் உயிரோடு இருக்கிற கர்த்தர் எனக்கு செய்கை நான் என்ன பண்ணுவேன், விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தோம், என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்க. சில நேரத்தில் சிக்ஷை வரும். தகப்பன் தன் நேசிக்கிறவளை சிக்ஷிக்கிறது போல கர்த்தர் தம்மை நேசிக்கிறவளை, கர்த்தர் தாம் நேசிக்கிறவளை சிக்ஷிக்கிறாராம். சில நேரத்தில் சிக்ஷைகள் வந்துடும். அது பல வியாதியானாலும் சரி, நஷ்டமானாலும் சரி. ஆனாலும் என்ன பண்ணார் ஆண்டவர், நம்மளை சாவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாராம். கர்த்தர் என்ன பண்ணாராம், அவர் என்னை வெகுவாய் தண்டித்தோம், என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. 19 சொல்லுது, நீதி வாசல்களை திறவுகள், நான் அவருக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன் என்று அவன் துதிக்கிறது. அதான் சொன்னேன், கிரை ஆஃப் பிரைசர். என்னை ஆண்டவர் அவன் நினச்சி பார்த்துருப்பான், நான் எப்பயோ செத்துருக்க வேண்டியது, கர்த்தர் என்னை சாவாடிக்காம என்னை உயிரோடு வைத்தாரு என்று சொல்லி நான் அவருடைய செய்கை விவரிப்பேன்னு கண்ணீர் விட்டுருப்பான். நான் தண்டிக்கப்பட்டேன் உண்மைதான், ஆனால் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கல. கர்த்தர் என்ன பண்ணாரா, என்ன அவருடைய வாசலில் திறந்து தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து அவரை துதிக்கும்படி செய்தாரே என்று சொல்லி அவரை துதிப்பேன் என்று சொல்கிறான். நீங்கள் 22, 23 நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீதுடைய வாழ்க்கையில் சொல்கிறாரு, நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு ரட்சிப்பாக இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். வீடு கட்டுவதில் ஆகாத என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல் ஆயிற்று. பாருங்க, இவெல்லாம் இங்கிருந்து என்ன பண்ண போறான், நம்ம ஆள போகிறோம் என்று சொல்லி தாவீதை தள்ளினான். ஆனால் தாவீது ஆண்டவர் அவனை அந்த கல்லை வைத்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினான். பாருங்க, ஆமென். நிலையான சிங்காசனத்தை உன்னுடைய கட்டுவேன் என்று சொல்லி கர்த்தர் கட்டினார். ஆமென். பேதுரை கூட ஆண்டவர் பார்த்தாரு, கேபா என்ன பண்ணுவாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரு, இந்த உலகத்திலே ஆண்டவர் இந்த பூமியை படைத்து நியாயப்பிரமாணத்தை கொடுத்து மோசையினால் வழிநடத்தப்பட்ட ஜனங்கள் எல்லாருமே அந்த வேத எல்லாரும் இயேசுவை தள்ளினாங்க. ஆனால் தள்ளப்பட்ட அந்த கல் தான் சபை இனவெளிச்சு இன்னைக்கும் சபைக்கு மூளை கல்லாக இருக்குது. ஆமே, நான் சொல்ல பாருங்க அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் தள்ளப்படுறீங்க, தள்ளப்பட்ட ஆண்டவர் உங்களை வைத்து கட்டுவார். ஆமே, என்னை தள்ளுறாங்க, எங்கே போனாலும் தள்ளுறாங்க, எங்கே போனாலும் வெறுக்கிறாங்க, எங்கே போனாலும் இதை பற்றி நெகட்டிவாகவே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுங்கள், கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறாரு, உன்னை தள்ளுறதை பார்க்காத, ஓசானா என்ன சொல்லு, என்னை கூப்பிடு, துதி. தள்ளப்பட்ட உன்னை என்ன பண்ணுவேன், தூணாக நிறுத்துவேன். நாமே எத்தனை இடத்துல நம்முடைய வாழ்க்கையில் வாழ முடியாத தள்ளி இருக்கப்பட்டிருக்கோம். சமுதாயத்தில், வீட்டில், இடத்துல, நண்பர்களால், வேலை ஸ்தலத்தில், எல்லா இடத்துலையும் தள்ளப்பட்டிருக்கோம். ஒரு பொருட்டாவே என்னாம வைத்திருந்தாங்க. ஆனால் என்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் வந்தாரோ அப்போதே நம்ம என்ன பண்ணாராம், வீட்டுக்கு மூளைக்கல், அதாவது அஸ்திபாரமாக நம்மளை இந்த கல் தான் என்கிட்ட வீடையும் தாங்க. நம்ம இயேசு சபைக்கு போனீங்கன்னா, நம்ம இயேசு சபையில் அங்கே பார்த்தா லேடிஸ் பக்கம் ஜென்ஸ் பக்கம் நடுவில் பெரிய தூண். ஒரு பாஸ்டர் கேட்டார், நம்ம இன்ஜினியர் செல்வராஜை பார்த்து, ஏன் இவ்வளோ பெரிய தூண், எல்லா தூணுக்காரில் இந்த தூண் மொத்தம் ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குது, ஏன் இதை இவ்வளோ ஆழமாக போகிறீங்க, ஏன் இதை இவ்வளோ செலவு பண்ணி கட்டுறீங்க
அப்போ இன்ஜினியர் சொன்னாரு, ஐயா இதுதான் என்னது மெயினான தூணு, இதுல இருந்து எல்லாமே இங்க இதுல தான் ஜாயிண்ட் ஆகும், என்டையர் சர்ச்சு தாங்க போற தூணு கல்லு இதான் அப்படின்னு சொன்னார். பாருங்க, அது போல அந்த கல்லு தான் எல்லாம் பீமோட கனெக்ஷன். அதுதான் மெயினா என்ன பண்ணுது, எல்லாத்தையும் தாங்குது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆகாதுன்னு தள்ளுறாங்களா கர்த்தருக்கு சோதனை, எந்த இடத்துல தள்ளுறாங்களோ அந்த இடத்துல இவங்க என்ன பண்றாரு, ஆண்டவர் தூணாக நிறுத்துவார். ஆமே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால வாழ்க்கையில நமக்கு தள்ளப்படுவோம், ஆண்டவரை பற்றி தெரியாம, நமக்குள்ள இருக்க கிருபை தெரியாம, ஆண்டோட ரட்சிப்பு உதவி நமக்கு தெரியாம நம்மளெல்லாம் தள்ளுற நிலைமை இருக்கும். அதை பார்த்து பயப்பட சோர்ந்து போகக்கூடாது. நம்ம என்ன செய்ய வேண்டும்னா, என்னை ஆண்டவர், நான் ஆண்டவர் கையிலே வந்திருக்கிறேன், அவரை நோக்கி கதறி அழுது துதிக்கிறேன். கர்த்தர் எவ்வளோ நன்மை செய்தாரு, துதிக்கும் போது அவர் என்ன பண்ணுறா, என்னை கல்லாக நிறுத்துவார். ஆமே, தூணாக நிறுத்துவார். வீட்டை கட்டுறவனாக என்னை மாற்றுவார், பிஸ்னஸை கட்டுறவனாக, படிப்பில் கட்டுறவனாக, வேலையில கட்டுறவனாக, இந்த சமுதாயத்தில் கட்டி எழுப்புகிறவனாக என்னை கர்த்தர் எழுப்புவார் என்ற அந்த விசுவாசம் மாத்திரம் நீங்கள் விடக்கூடாது. கர்த்தர் அப்படியே செய்வார். ஆமே, நீங்கள் 24, 25 நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்ற பாருங்க, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூற கடவோம், கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். பாருங்க, அவருக்கு இன்னொரு ஒரு காரியம் இருக்கு. ஆண்டவர் என்னை ஆகாத என்னை தள்ள மூளைக்கல்ல ஆகிட்டாரு. இது வந்து கர்த்தர் உண்டு பண்ணின காரியம். அந்த காரியத்தில் கர்த்தரை துதித்து காரியங்களை இன்னும் வாய்க்க பண்ணுங்க ஆண்டவர். ஆமே, நிறைய நாள் நம்முடைய வாழ்க்கையில காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஒரு காரியம்னா இன்னொரு காரியம் வரும். ஒரு காரியம் நம்ம முடிஞ்சதுக்கலாம், வாழ்க்கை ஒரே காரியத்தில் முடிச்சிடுமா? லைஃபை கிடையாது. ஒன்று போனால் அடுத்த காரியம், அது போனால் அதுக்கு அடுத்த காரியம், அது போனால் மாதிரி காரியங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் எல்லா காரியங்களும் கர்த்தர் நம்ம அவரை துதிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவார், அதை நோக்கி கூப்பிடும் போது எல்லா காரியங்களையும் கர்த்தர் என்ன பண்ணுவார், வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் தான் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அதனால சொல்லும்போது, கர்த்தரிடத்தில் உன் காரியத்தை ஒப்புவி, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியர், அப்போ உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கர்த்தரிடத்தில் பொருத்தின பலி செய்து காரியத்தை ஒப்பு கொடுப்பீங்க. நிறைய காரியங்களை யார்கிட்ட ஒப்பு கொடுக்குமா? கர்த்தர் கையிலே ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமேன். அப்போது கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இளையசர் கூட போனார், இந்த மனுஷனையா நம்மளை அனுப்பிச்சுதார், நான் போய் பொண்ணு எடுக்கணுமா, அதுவும் நான் கூப்பிட்டுவேனா வந்துடுமா, எந்த பொண்ணு வரும், என்னை யாருன்னே தெரியாது, இவரை நம்பி வேற வந்துடும் சொல்லி அனுப்புறாரு. வேற எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. வாக்கு வேற வாங்கிட்டார், சத்தியார வாங்கிட்டாரு. ஆண்டவரே நீதான்பா காரியத்தை வாய்க்க பண்ணணும் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணார். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ண எல்லாரும் சொன்னாங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஆமே, ஏன்? காரியத்தை வாய்க்க பண்ண தேவன் இருந்தார். போல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்றது யாரு? கர்த்தர் தான். அதனால ஒரு காரியம் வாய்க்க பண்ணலன்னா நம்ம அது கர்த்தர்கிட்ட கொண்டு போகலன்னு அர்த்தம். கர்த்தர்கிட்ட கொண்டு போய், ஆண்டவரே இந்த காரியங்களை வாய்க்க பண்ணணும்ப்பா அப்படின்னு சொன்னா நிச்சயமா கர்த்தர் என்ன பண்ணாரு, காரியங்களை வாய்க்க பண்ணுவார். சில நேரத்தில் டிலே ஆகும். டிலே இஸ் நாட் டினை. சில நேரம் தாமதிக்கும். அந்த தாமதம் வந்து ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணது அல்ல, அவர் ஏற்கனவே ஒரு வழியை வச்சிருப்பாரு. அந்த வழியில் நம்ம போவதனால சுத்த விடுவார், அவ்வளோதான். அந்த விஷயத்தில் கொஞ்சம் பாடங்களை கற்று லெசன் லேர்ன் பண்ணுவோம். லெசன் லேர்ன் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில கற்றுக்கொள்வோம். காரியங்களை வாய்க்க போகிறாங்க. பாருங்க, இன்னும் நான் சொல்கிறேன் பாருங்க, அவ 26, 27, 28, 29 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, 26 வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் சொல்ல ஓசன்னா, கர்த்தர் நாமத்தில் வருது சோத்திரிக்கப்பட்டவர் என்று நம்ம வாசித்தோமே. இங்கே தாவீது சொல்லுகிறாரு, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அவ்வளோ ஒரு வார்த்தை பாருங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணணும், அவரை நோக்கி கூப்பிடணும் உதவிக்காக. கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து நம்ம அவரை துதிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ண, ஆலயத்திலேருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராம். சொல்ற பாருங்க, கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்க தேவனாக இருக்கார். வாழ்க்கையில நீங்க எங்க போனாலும் எப்படி இருக்குமா, நம்ம பிரகாசமா இருப்போங்க, ஷைன் ஆகிக்கொண்டே இருக்கும். என்ன இருக்கணும்? ஷைன் ஆகிக்கொண்டே இருக்கணும். ஷைன் எல்லாம் உசிர்ப்பாங்க. ஷைன் ஆகுது பெரிய விஷயம். பல ஷைனிங் கொடுங்கன்னா, ஷைனிங் ட்ரெஸ்ஸு இன்னைக்கு போல ஷைனிங் ட்ரெஸ் இருக்கு, ஷைனிங் மேக்கப் இருக்கு, எல்லாம் ஷைனிங் இருக்கு. ஆனால் வாழ்க்கையில் என்ன இல்லை, ஷைன் ஆகவே முடியல. என்னப்பா பல வந்துட்டீங்கன்னா, மைனர் மாதிரி வந்துட்டீங்கன்னா சொல்ல பாருங்க, உங்களுக்கு கொடுத்துருவோமா? சில பாருங்க நல்ல ஷைன் ஆகி போவாங்க. போன உடனே அவர் வெயிட்டேஜ் பார்த்து எதாவது கிடைக்காது, ஒன்றுமே கிடைக்காது.
நம்மளை ஷைன் பண்ணுறது யாரு? கர்த்தர். ஆமென். இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷியும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி நம்முடைய இயேசு. அந்த ஒளி உள்ள வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளிச்சம் நம்மளை சுற்றில பிரகாசிக்கும். ஆமென். நம்முடைய ரகசியம் என்ன? வாழ்க்கையில் பிரகாசிக்கணுமா? நம்முடைய ஆண்டவர் நம்மளை ஆழத்துலேருந்து ஆசீர்வதித்து பிரகாசிக்க பண்ணுவார். அவர்கிட்ட வர 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 அந்த ஒளி பட்டு 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 நான் பிரகாசமாய்கொண்டே இருக்கும். கர்த்தர் நாமத்தை மகிமையுண்டாதாக. பாருங்க 27 பிரகாசிக்க தேவனாய் இருக்கிறார். பண்டிகை சொல்லப்படுது. கண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறினால் கட்டுங்க. அடுத்த வாரத்தில் நான் இங்கே ஒரு பெரிய இது வைக்கலான்னு இருக்கேன். ஏன்னா நீங்கள் வரும்போது ஆடியோ மாடியோ எந்த கொம்பு வச்சு கட்டினாங்கன்னு தெரில. அந்த மாதிரி என்ன பண்ணலாம், நீங்கள் ஆண்டோடத்துல துதிக்க வரும்போது சும்மா தேவ சமூகத்தில் வெறுங்கையில வரக்கூடாது இல்லையா? இந்த வரும்போது ஒரு ஆடோ மாடோ நீங்கள் தலையாடுற பண்ண பயமாக இருக்குது. இப்போ ரொம்ப ஈஸியாக கிடைக்குதுன்னா தான் பூனை நாய்க்குட்டி தான் ஈஸியாக கிடைக்குது. அதனால் பாஸ்டர் டக்குன்னு யோசிக்க, உங்களுக்கு எதாவது வேணும், நாய்க்குட்டியோட வந்துடுறேன், பூனை குட்டியோட வந்துடுறேன். ஆனால் அதுக்கு இன்னும் இல்லை, கொம்பு இல்லைங்க, கொம்பு இருக்குதை கொண்டு வாங்க. ஏங்க கொம்பு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்றாரு பலிபீடத்தில் கொண்டு வந்து கயிறு தான் நான் கட்டுவேன். கர்த்தருடைய சமூகத்திலே அந்த பண்டிகை போது அவருக்கு எவ்வளோ ஒரு செலிப்ரேஷன் பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, இன்னைக்கு என்ன ஒரே விசேஷம் வீட்டில், ஒரே பயங்கர ஸ்மெல்லாக இருக்கு. உங்களுக்கு விஷயம் தெரியாதா? இன்னைக்கு என்னது சொல்ல மாட்டீங்களே? இன்னைக்கு என்னது கிறிஸ்மஸ், இன்னைக்கு பர்த்டே, இன்னைக்கு வெட்டிங். சில சொல்லுவாங்க இன்னைக்கு என்னது இன்னைக்கு நியூ இயர். இந்த மாதிரி ஒரு எந்த ஒரு செலிப்ரேஷன் ஆனாலும் அதுக்கு என்ன பண்ணுறோம்மா, ஏதாவது ஒன்று பலியிடுறோம் இல்லை, பலிகடாகுது போல ஆண்டவருடைய பலிபீடத்தில் அவர் உற்சாகத்தோடு வருகிறார். கொண்டாட வேண்டும் என்று துதித்து மகிழ வேண்டும் வந்திருக்கா பாருங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. நீர் என் தேவன் 28, நீர் என் தேவன் நான் உம்மை துதிப்பேன், நீர் என் தேவன் நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. அதான் சொன்ன cry of praise, அவளை துதிக்க வேண்டும் என்று கர்த்தனா. இப்போ 11 மார்க் 11 நீங்கள் 10 வாசிப்பீங்கன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார். பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து அவரை என்ன பண்ணாங்களாம், ஆண்டவரை ஜெபித்தாங்க. கர்த்தருடைய ஆலயத்திலே வரும்போது கர்த்தருடைய ஆலயத்திலேருந்து ஆசீர்வதிக்கிறாங்களாம். இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்க சொல்றாங்க, நீங்க சொல்லணும் அந்த தாவீதின் ராஜ்யத்தை ஆசீர்வதிக்கப்படுவதாக, கர்த்தருடைய நாமத்திலே வந்தவர் ஆசீர்வதிக்கப்படுவாராக, அதுக்கு ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரிக்க வேண்டும். ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டவங்க வாயில என்ன வரும்? ஆசீர்வாதமான வார்த்தை வரும். அதுதான் சொல்ல வரேன். ஓசனா என்று துதிக்கிற போது, நன்றினால் நிறைந்து துதிக்கும் போது, அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கும் போது அவன் எப்படி இருப்பான்னா, மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறவனா இருப்பான். கர்த்தர் நாமத்தை எப்பவுமே ஆசீர்வாதமா, இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்க காரணம் என் ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கிறார். ஆமென். அந்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதுதான் விசுவாசம். ஏது இப்போமா முடிஞ்ச 3 காரியங்களை சொன்னேன். என்ன சொன்னேன்? முதலாவதாக ஓசனா என்றால் என்ன? ஓசனா என்ற cry for the salvation, ரட்சிப்புக்காக கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். உங்கள் குடும்பத்தை ரட்சிப்பு வேணுமா? கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. உங்களுக்கு ரட்சிப்பு வேணுமா? கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. எந்த காரியமானாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது ரட்சிக்கப்படுவீங்க. 2வது cry for the divine help, தெய்வீக உதவிக்காக கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே எனக்கு எல்லாம் நான் ட்ரை பண்ணிட்டேன்ப்பா, இனிமேல் எனக்கு பரலோகத்தினுடைய உதவி தான் வேணும். ஆண்டவரே கர்த்தாவே ஆவிக்குரிய உதவி தான் எனக்கு வேணும். ஆண்டவரே தேவனே நீ தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கூப்பிடும் போது நிச்சயமாக கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். அது மாத்திரம் இல்லை, அவர் செய்த எல்லா நன்மையும் நினைத்து நீங்கள் கர்த்தரை நன்றியோடு துதிக்கும் போது, சத்தத்தை உயர்த்தி கூப்பிடும் போது, ஆர்ப்பரிக்கும் போது கர்த்தர் பார்ப்பார், உங்கள் துதியை ஏற்றுக்கொள்ளுவார். எங்கெல்லாம் நீங்கள் தள்ளப்பட்டீங்களோ அங்கெல்லாம் உங்களை தூணாக நிறுத்துவார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆலயத்திலிருந்து ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்க மட்டுமல்ல, ஆண்டவர் நாமத்தில் வருகிற தாவீதின் ராஜ்யம் கட்டப்படுகிற ஆசீர்வதிக்கப்படுவதாக. நீங்களே ஜெபம், ஆண்டவரே இன்னும் உங்கள் ராஜ்யம் கட்டப்படணும், இன்னும் உங்கள் சபைகள் கட்டப்படணும், இன்னும் ஆத்மா லட்சியப்படணும், இன்னும் உலகமெங்கும் உங்களுடைய ராஜ்யம் ஆண்டவரை பிரஸ்தாபப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆசீர்வாதத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். அப்படியே கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பெற்றுக்கொண்டீங்க? ஓசன்னா என்று சொல்லுங்களா? ஓசன்னா 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 ஓசன்னா
ஓசன்னா ஓசன்னா ஆண்டவரே ஓசன்னாப்பா. இது அத்தனை எப்படி கிடைக்கும் அப்படின்னா, சும்மா ரோட்டில் போய் ஓசன்னா அப்படின்னா கிடைக்காது. ரோட்டில் போகிறாங்க வராங்க பேருக்காக போய் கையில் பிடிங்க வராது. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கணும். ஆமென். I am Christian, saved by His blood. I am filled with the Holy Spirit. I am Christian, speaking in tongues. I am Christian, part of His body. I am Christian, called for His work. I am Christian, full of fire. I am Christian, shaking the world. Amen. I am Christian, glory to God. Let's sing Hosanna. பாடி முடிப்போமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாடி முடிப்போம். கரங்களை தட்டி உற்சாகமா பாடி முடிப்போம். I'm a Christian, saved by His blood. I'm a Christian, filled with the Spirit. I'm a Christian, speaking in tongues. I'm a Christian, part of His body. I'm a Christian, called for His work. I'm a Christian, full of fire. I'm a Christian, shaking the world. I'm a Christian, glory to God. Let's sing Hosanna, Hosanna, Hosanna to the Lord. Hosanna, Hosanna, Hosanna to the Lord. Let's sing Hosanna. Hosanna, Hosanna, Hosanna to the Lord. Hosanna, Hosanna, Hosanna to the Lord. இயேசு ரத்தத்தால் சுத்தமானே, தேவாவியால் நிரப்பப்பட்டேன். தேவ சபையில் அங்கமானே, புது சிருஷ்டியாய் மாற்றினாரே. தேவ சேவைக்காய் அழைத்தாரே. தூய அக்கினி அபிஷேகத்தால் நல்ல சாட்சியாய் மாற்றினாரே. நான் இயேசுவின் பிள்ளையானே. பாடு ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா இயேசுவுக்கே. ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா இயேசுவுக்கே. இயேசு ரத்தத்தால் சுத்தமானே, தேவ ஆவியால் நிரப்பப்பட்டேன். தேவ சபையில் அங்கமானே, புது சிருஷ்டியாய் மாற்றினாரே. தேவ சேவைக்காய் அழைத்தாரே. தூய அக்கினி அபிஷேகத்தால் நல்ல சாட்சியாய் மாற்றினாரே. நான் இயேசுவின் பிள்ளையானே. பாடு ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா இயேசுவுக்கே. ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா இயேசுவுக்கே. பாடு ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா இயேசுவுக்கே. ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா இயேசுவுக்கே. பாடு ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா இயேசுவுக்கே. ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா இயேசுவுக்கே. கையில தட்டி ஓசன்னா என்று சொல்லுங்க. ஓசன்னா இயேசுவுக்கே என்று சொல்லுங்க. ஓசன்னா இயேசுவுக்கே, ஓசன்னா இயேசுவுக்கே, ஓசன்னா உன்னத நாமத்துல வருவர்களுக்கு ஓசன்னா, ஓசன்னா என்று சொல்லுங்க. ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா என்று சொல்லுங்க. ஹalleluya. நீங்க ஒருவேளை ரட்சிப்புக்காக நீ வந்திருக்கலாம், நெருக்கப்பட்டிருக்கலாம். நீங்க கர்த்தர் நாளை கூட உங்களை அவரை நோக்கி கூப்பிடுங்க, உங்களை ரட்சிப்பார். எந்த நெருக்கமானாலும் ஓசன்னா என்று சொல்லும் போது நீங்க மறக்கவே கூடாது. ஓசன்னா என்றால் என்னை ரட்சிக்கிற தேவன், என்னை ரட்சிப்பார். நீங்க ஓசன்னா என்று சொல்லும் போது உங்களுக்கு உதவி செய்கிறவன், எனக்கு உதவி செய்வார், எனக்கு உதவி செய்வார். இந்த உலகத்தில் யார் எனக்கு உதவி செய்கிறாளோ இல்லையோ, அவரை நோக்கி நான்
உதவிக்காக கூப்பிடும் போது எனக்கு உதவி செய்கிற கர்த்தர் அவர். அது மாத்திரமல்ல, அந்த நன்றியோடு அவரை துதிங்க. அவரை துதிக்கும் போது எங்கெல்லாம் உங்களை தள்ளுறான் அவளை கவலைப்படாதீங்க, அதே இடத்துல உங்களை தூணாக நிறுத்துவார். கர்த்தருடைய ஆலயத்தை உங்களை ஆசீர்வதிப்பார். ஆலயத்தை விடாதீங்க, ஆலயத்துக்குள்ளே வந்துருங்க, ஆலயத்தில் வந்து சொல்லுங்க, ஆலயத்துல வந்து கூப்பிடுங்க, ஆலயத்துல இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கை நீங்க அநேக சொல்லுவீங்க, ஆண்டவரே தாவீதின் ராஜ்யம் கட்டப்படும்படி இயேசுவின் ராஜ்யம் கட்டப்படுவதாக, இயேசுவின் ராஜ்யம் ஆஸ்வதிக்கப்படுவதாக, என் மூலியமாக ஆஸ்வதிக்கப்பட வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க ஆண்டவரை வாழ்த்தும் போது, ஆண்டவருக்கு ஓசனா என்று சொல்லி மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் அதுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் பெற்றுக்கொண்டீங்க? ஆண்டவரே உங்களோடு இருந்து கர்த்தர் உங்களை ரட்சிப்பார், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக வைப்பார். ஓ ரபா லா சதல கரபா. இது கர்த்தருடைய வார்த்தை என்று கர்த்தருடைய வார்த்தை. அன்பு கிருபை நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே நாளை கூட நாங்கள் கூடி பாடி துதித்து ஆராய்த்து உம்மை உயர்த்தி நாமத்தை மையப்படுத்தும்படி தந்த எல்லா கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தர் எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்துகிறப்பா. ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே, எங்களுடைய எல்லா நெருக்கத்தின் காலத்திலையும் எங்களை ரட்சிப்பா இருக்கிற தேவனே, தானியேலை சிங்க கபிலத்தில் ரட்சித்தவரே, ஆபிரகாம் சேஷாக் ஆண்டவரே ஆபகூத்தை அக்னி சூழில் ரட்சித்தவரே, ஆண்டவரே மோசேக்கு கூட இருந்து ரட்சித்தவரே, பவுலோடு இருந்து ரட்சித்தவரே, எங்களை இப்போதும் தாவீதோடு இருந்து ரட்சித்தவரே, எங்களை ஆண்டவரே இந்த நெருக்கத்திலிருந்து எங்களை உங்களுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் நெருக்கப்படுகிறார்கள், இந்த வேளையிலே கூட எந்த கண்ணி அவங்களை சுற்றி இருந்தாலும் கர்த்தரை நோக்கி நாங்கள் கண்ணீரோடு கூப்பிடுகிறோம். ஓசன்னா ரட்சியும் என்ற பிள்ளைகளை ரட்சிப்பீராக. உதவிக்காக கதறுகிற, உதவிக்காக காத்திருக்கிற உடைய பிள்ளைகளை ஓசன்னா உதவி செய்வீராக. தெய்வீக உதவி உண்டாவதாக. கர்த்தர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. உம்மை துதிக்கும் போது கர்த்தர் யார் எங்களை ஆகாதவளை கண்டாலும் தள்ளினாலும் கர்த்தரை நாங்கள் துதிப்போம். எங்களை உயிரோட வைத்திருக்கிறாரு, எங்களை தண்டிக்காம சாவு ஒப்பு கொடுக்காம கர்த்தர் எங்களுக்கு இன்னும் கிருபை தந்திருக்கிறாரு. அவரே எங்களை ஆண்டவர் தாமே எங்களை உயர்த்துகிறவர், எங்களை கட்டப்படுகிறவர். நாங்கள் கட்டி எழுப்புவோம் ஆண்டவரே, குடும்பமா கட்டப்படுவோம் ஆண்டவரே, கட்டி எழுப்புவோம், ஊழியத்தை கட்டி எழுப்புவோம், பிள்ளைகளை கட்டி எழுப்புவோம், எதிர்காலத்தை கட்டி எழுப்புவோம். என்ற கர்த்தர் தம்முடைய ஆலயத்தை ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தரே ஆசீர்வதித்து என்னை ஆசீர்வாதமாக மாற்றி அநேகர் ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவரை வைக்க போவதற்காக எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்துறதுக்காக வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். எல்லா துதி கன மகிமைக்கே செலுத்தும் இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் சொல்லும். என் ஆத்துமாவே கர்த்தரை சொல், என் உள்ளமேட பரிசுத்த நாமத்தை சொல், என் ஆத்துமாவே கர்த்தரை சொல். கர்த்தர் செய்த சகல உபகாரமாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்னுடைய ஐக்கியம் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தம் கர்த்தருடைய வருகை வரை இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. God be with you. ஓசன்னா.